ஓட்டுநர் இன்றி இயங்கும் பேட்டரி வாகனம் உள்ளிட்ட 60 நவீன கண்டுபிடிப்புகளை சென்னை ஐஐடி மாணவர்கள் கண்டுபிடித்து அசத்தியுள்ளனர். குறிப்பாக மழைநீர் அதிகம் தேங்கும் இடங்களை முன்கூட்டியே கண்டறிந்து எச்சரிக்கும் கருவியை உருவாக்கி கவனம் ஈர்த்துள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள ஐஐடியில் ஆண்டுதோறும் ஓபன் ஹவுஸ் என்ற பெயரில் புதிய தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தும் கண்காட்சி நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு ஐஐடி வளாகத்தில் நடைபெறும் கண்காட்சியை சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி திறந்து வைத்தார். இதில் ஓட்டுநரின்றி இயக்கப்படும் பேட்டரி வாகனம் உட்பட 60 கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொன்றும் மாணவர்களின் திறமையை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளன. குறிப்பாக விமான நிலையங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்டவற்றில் இயக்கப்படும் பேட்டரி வாகனங்களை ஓட்டுநரின்றி இயக்குவதற்கான நவீன கண்டுபிடிப்பை வடிவமைத்து அசத்தினர். இதுகுறித்து பேசிய ஐஐடி இயக்குனர் காமகோடி, ஓட்டுநர் இல்லாமல் இயங்கக்கூடிய இந்த வாகனம் செல்லும் வழித்தடத்தில் எதிரில் ஏதேனும் தடைகள் இருந்தால் உடனடியாக நின்று பாதையை மாற்றி செல்லும் என்று தெரிவித்தார். இதற்காக சென்சார் கருவிகள் பொருத்தப்பட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இது வேர்ல்டு வைடு இந்த அட்டானமஸ் டிரைவிங்கிறது ஒரு கான்செப்டா வருது. அதுல இந்தியாவில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இந்தியாவில் சேலஞ்சஸ் இங்கே சாத்தியம். இப்போ இது 100 அடி வந்துட்டோம். இப்போ 100 மீட்டர் முதல்ல சாத்தியம்னு காமிச்சாச்சு. 2 பேரிகேடையும் வச்சு அதை காமிச்சாச்சு. அதில் இருக்கிற கேமரா இது மாதிரி ஒரு அப்டக்கிள் இருக்கு, நடுப்புற ஒரு தடுப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுவே டேர்ன் ஆச்சு. அது பார்த்துருப்பீங்க. அதுக்கு எவ்வளவு வேகமாக அது கண்டுபிடிக்கும். இப்போ நாங்கள் ஸ்லோவாக ஓட்டின்னு வந்தோம். இதுவே ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வரத்தே அது கண்டுபிடிக்க முடியுமா? 60 கிலோமீட்டரில் வரத்தே கண்டுபிடிக்க முடியுமா? இதெல்லாம் தான் சேலஞ்சு. மேலும் சென்னை போன்ற நகரங்களில் மழைநீர் அதிகம் தேங்கும் இடங்களை முன்கூட்டியே கண்டறிந்து எச்சரிக்கும் நவீன கண்டுபிடிப்பு ஒன்றை உருவாக்கியுள்ளதாகவும் ஐஐடி மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்கெங்கெல்லாம் அதிகமாக தண்ணி வருது தேங்குற அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா வச்சு ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற அவுட்புட் வச்சு கவர்மெண்ட்டுக்கு ரெமெடிஸ் சஜஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து அது ப்ரிவென்ட் பண்ணலாம். அந்த சென்னை ஃப்ளட் ஃப்ளோ ஆகுது. முதல் முறையாக பெட்ரோல் டீசல் இன்றி பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய ஃபார்முலா கார் ஒன்றையும் உருவாக்கியுள்ளதாக மாணவர்கள் பெருமிதம் தெரிவிக்கின்றனர். எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் எலக்ட்ரிக் கேட்டகரிக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நாளும் நாங்கள் கம்பஷன் வெஹிக்கிள் என்ஜின் வச்சு பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு பேட்டரி பேக் வச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக நாங்கள் இப்போது எங்களுடைய டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் பேசஞ்சர்ஸ் கார்ஸோட கம்பேர் பண்ண முடியாது. எங்களுடைய பட்ஜெட் ஒரு கார் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 lakhs. உலக அளவில் போட்டி போடும் வகையில் தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளதாக ஐஐடி மாணவர்கள் கூறுகின்றனர். இந்த நவீன கண்டுபிடிப்புகளை விரைந்து மேம்படுத்தி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் பயணித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் செல்வகுமார்.